தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அண்மையில் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் நிலைப்பாடு தொடர்பான ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது தேர்தலை மையப்படுத்திய கூட்டா அல்லது தமிழ் மக்களுடைய தேசிய விடயங்கள் அனைத்தையும் கையாளுவதற்கான ஒரு நிரந்தரமாக கூட்டாக இருக்கும் என்று நீங்கள் இதை சொல்லுவீங்க? இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே 2 தடவைகள் இந்த ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த 2 சந்திப்புகளிலேயும் இரு தரப்புமே நாங்கள் ஒரு தேர்தல் கூற்றுக்கு நாங்கள் போகவில்லை. அதாவது நாங்கள் முதல் சந்திப்பிலேயே நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையிலே நாங்கள் 2 தரப்பும் ஒன்றுபட்டு செயற்படுறது என்றதான் அதனுடைய முடிவு. அதாவது இன்று தமிழ் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளிலே நாங்கள் பிளவுபட்டு நிற்காமல் ஒன்றுபட்டு நின்று செயற்படுவது என்றுதான் இந்த கூட்டணியுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம். அந்த வகையிலே இப்போது நாங்கள் ஒரு பாரிய சவாலாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இன்று சிங்கள தேசிய கட்சி என்பிபியினுடைய அந்த ஆதிக்கம் என்பது இங்கே வடக்கிலே கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பல பிளவுபட்ட கட்சிகளாக நிற்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒரு பலமாக இருக்கின்ற ஒரு கட்சிகளாக, இப்போ தேசிய கட்சிகளாக, குறிப்பாக தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இந்த 3 பேரும் தான் சந்திப்பதற்காக முதல் கட்டம் அந்த கடிதம் வழங்கப்பட்டது தமிழரசு கட்சியால். எங்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அனுப்பப்பட்டது. அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கெடுக்கவில்லை. நாங்கள் தமிழரசு கட்சியோடு அந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருந்தோம். இந்த சூழலிலே இலங்கை தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேசிக்கொண்ட விடயங்கள் தமிழ் மக்கள் இப்பொழுது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்தது. அதாவது இப்போ புதிய அரசியலமைப்பு ஒன்று வருகின்ற போது அது தமிழ் மக்கள் எவ்வாறு ஒன்றுபட்டு நின்று செயற்படுவது, எவ்வாறு ஒரு கருத்தை முன்வைப்பது, இவ்வாறுபட்ட விடயங்கள்தான் தற்போது கதைக்கப்பட்டது. அதே போன்று மற்ற அந்த காணி ஆக்கிரமிப்புகள், கிவிலோயா திட்டங்கள், இப்படி ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் இந்த காணிகள் ஆக்கிரமிப்பு போன்ற விடயங்களிலே ஒன்றுபட்டு செயற்படுவது, இவ்வாறான விடயங்கள்தான் முதற்கட்டமாக கதைக்கப்பட்டது. ஆனால் எதிர்காலத்திலே இது ஒரு நிரந்தர ஒரு கட்டமைப்பாக செயற்படுவதற்குரிய அடித்தளமாக இருக்கும் என்று என்னுடைய நிலப்பாடு. நேற்று நடந்த சந்திப்பிலேயும் கூட தமிழ் மக்களுடைய தேசிய நலன் சார்ந்த விடயங்களுக்கு அப்பால் அடுத்த கட்ட தேர்தல் அரசியல் என்று வருகின்ற பொழுது எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்த இனி வருகின்ற கூட்டங்களில் அது சம்பந்தமாக கதைக்கப்படும். ஆனால் இப்போது தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய நலன் சார்ந்த பொது வேலை திட்டங்களில் ஒன்றுபட்டு செயற்படுவது என்பதுதான் முடிவாக இருக்கின்றது.